என் இனிய பொன் நிலாவே. ஐயோ 5 பைசா கூட இல்லையே. ஓ குரலி வித்தையா? இப்படிலாம் நான் பண்ணனா நீங்க என்ன சொல்லுவீங்க? தம்பி இது பாடுறதுக்கான இடம் இல்ல, உன் வீட்டு கக்கூசுல போய் பாடு. நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கூசுல போய் நில்லு. ஏன்னா இது கேள்வி கேட்கறதுக்கான இடம். அந்த மாதிரி தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. இவருக்கு இதான் வேலை. அவர் வந்ததுக்கான முக்கியமான காரணம் நான் யாரா பாக்குறேன் அப்படின்னா டிஎம்கே. கரூர்ல 41 பேர் உயிரிழந்தாங்க. விஜய் மேல எஃப்ஐஆர் போடல, விஜயை நீங்க அரெஸ்ட் பண்ணல, விஜய் நீங்க எதுவுமே பண்ணல. அவர் மேல ஏன் நீங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கல? எங்கடா பிடிக்கிறக்குள்ளதான் ஓடிட்டானே, விரட்டி பிடிக்க வேண்டியதானே. எப்படி பிடிக்க முடியும்? ஓர லாரி கடியில உள்ள வந்து ஓடுறான்டா அவன். எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு பேரும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. எங்களுடைய பாலிடிக்ஸ் தான் முக்கியம் நினைச்சிருந்தா தூக்கி உள்ள வச்சிருந்திருக்கலாம். ஆனா நாங்க பாலிடிக்ஸ் பண்ணணும்னு அதுல விரும்பல. உன்னையெல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுடா. அப்புறம் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க, சுப்ரீம் கோர்ட்ல போய் உடைக்கிறாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்பொழுது அவங்க என்னென்ன நாடகம்லாம் ஆடினாங்கிறது நமக்கு தெரியும். இவனுக்கு கேஸ் இருக்கு, இந்த போலீஸ் கேஸ் நிறைய இருக்கு. எஸ்ஐ வருவாரு அப்படியுமா, அவரு போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். இதை நம்ம கேள்வி கேட்கும்பொழுது நாங்க சிபிஐ கேட்கல, அவங்களா கொடுத்துட்டாங்க. சிபிஐ கேட்கல, அப்பீல் பண்ண வேண்டியதானே. எங்களுக்கு சிபிஐ கூடாது, ஸ்டேட் போலீஸ் தான் விசாரிக்கணும். நீ நானும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒரே ஃபேமிலி, கண்டுக்காம அந்த கூட எடுத்து மூஞ்சி முடிட்டு கிளம்புடாதீங்க. நாங்க அதுல அரசியல் பண்ண கூடாதுன்னு நினைச்சோம், அவங்க அதை அரசியலுக்கு பயன்படுத்திட்டாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம தொழில் திறமையை பார்த்து இவங்களே கண்ணு வைக்கிறாங்க. சார் உங்க 4 பேருக்கும் நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன். ஆங்கர் மேம் சொல்லியிருந்தாங்க நேத்து 17ஆவது சட்டமன்றம் நடந்துச்சு, அதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு மட்டும் தான் கேட்டாங்க. ஆனா நீங்க எங்களுக்கு அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்கு, 77 வருஷம் லெகசி அப்படின்றீங்க. எங்களுக்கு அது வேண்டாம் சார், அது முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் லெகசியை பேசும்பொழுது, நாங்கள் வந்த பாதையை பேசும்பொழுது, நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம், இந்த போராட்டத்தில் பண்ணிட்டு வந்தோம், இந்த இடத்துல அடி வாங்கிட்டு வந்தோம், இந்த இடத்துல உதவ வாங்கிட்டு வந்தோம், சோஷியல் ஸ்ட்ரக்சர் இப்படி இருந்துச்சு, அதை இப்படி தகர்த்துட்டு வந்தோம் அப்படின்னு நாங்கள் சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலண்டா வைக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல, அந்த இன்ஃபீரியாரிட்டி ஓவர் கம் பண்றதுக்கு நீ ஹிஸ்டரி பேசாத அப்படின்னு எங்களை மடக்கிறது. கரூர் அப்ப விஜய் முக்கியமா விஜய் ஜெயிச்சதுக்கும் என்னடா வளர திமுக தோத்ததுக்கு முக்கிய காரணம் ஊடகங்களை உங்க கையில வச்சுக்கிட்டு விஜய் கொலகாரன் 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 நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான். எந்த அரசியல் கட்சி தலைவரும் தன் கட்சி தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் என்றுதான் நான் குறிப்பிட்டேன். நம்மளை பத்தி வன்ம அரசியல் வலைகள், அர்த்தமற்ற அவதூறுகள்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை பத்தி பின்னப்பட்டன, பரப்பப்பட்டன. இந்த ஆளெல்லாம் ஒரு அப்பனா வாய் கூசமா போய் சொல்றானே. உலகமே லைவ்ல பாத்துக்கிட்டு இருந்தது, வாய் கூசாம ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? நம்ம மனசு விட்டு என்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் நீங்கவே நீங்காது. அதுலயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? இந்த விஷயத்துல எல்லாம் நாங்க அரசியலே பண்ண மாட்டோம், வீடியோ போட்டுவிட்டு போய் சட்டசபையில உட்காந்துக்கிட்டு ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க, லேட்டா வந்துட்டாருன்னு. ஏய் பெரிய மனுஷன் பாக்குறேன், இல்ல பச்சை பச்சை கேப்ப. எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். ஏன் போறே வரவன பூரா கடிக்க போறேன்றியா? வெறும் நினைச்சு வேலை பிடிச்சு கொண்டு போறான் மூதேவி. முடிக்காம விட மாட்டோம். என்னடி வாய்ஸ் இது? ஆனால் நீங்கள் விமர்சித்த அந்த ஒரு வார்த்தை, 2 வார்த்தை, அணில்கள் தற்குறிகள் அப்படின்ற காரணம் இளைஞர்களுக்கு நீங்கள் திரும்ப சொல்லும்போது நீங்க யாரை சொல்றீங்கன்னு புரியல. நீங்கள் வேண்டாம், திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கலாம் சார். திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு ஐடி விங் இது நம்ம ஊர்லடா, மெட்ராஸ்டா. ஏய் என்னடா பெரிய மெட்ராஸ்னு? டேய் இது மெட்ராஸ் இல்லடா, சென்னைடா. என்னடா பெரிய சென்னைன்னு? டேய் இது இப்ப சென்னை இல்லையாடா, சிங்கார சென்னையாண்டா. என்னடா பெரிய என்னடா கலாய்க்கிற மாதிரி இருக்கு? சென்னையில இருக்க 3 ரவுடியை எவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்ச நீ, நான் கலாய்க்கிறத எவ்வளவு லேட்டா கண்டுபிடிக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துல உள்ள கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு இது ஜெயித்த பிறகு இங்க தாவேகாக்கு வந்திருக்காங்க. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம்னா ஒரு கொள்கைவாதி, கொள்கையை நிறுத்தி பேசக்கூடியவங்க நம்ம சொல்றோம். இது 70 ஆண்டு கால வரலாறு இருக்கு, அதுக்கு மேற்பட்ட வரலாறு இருக்கு. கலைஞர் அவர்கள், பெரியார் அவர்கள், இது எல்லாத்தையுமே நம்ம சொல்றோம். ஆனா இன்னைக்கு அந்த கொள்கையில் பின்னடைவா, அதனால் இவர்கள் போயிட்டாங்களா அப்படின்றது எனக்கு உண்மையிலே சந்தேகம் இருக்கு. அதனால தான் நான் கேக்குறேன். ஆமா, அவங்களுடைய சந்தர்ப்பவாதம் எங்களுடைய கொள்கையில காம்ப்ரமைஸ் ஆகாது. நேத்து வரைக்கும் கொள்கைவாதிகளா இருந்தவங்க இன்னைக்கு சந்தர்ப்பவாதிகளா.
புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? நேற்று சந்தர்ப்பவாதிகள் இப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்களே, நேற்று கலைஞரா இருந்தவர் இன்னைக்கு கருணாநிதி ஆயிட்டாரு. நேற்று கலைஞருக்கு சிலை வைக்கணும்னு சொன்னவர் இன்றைக்கு அது தீய சக்திங்கிறாரு. நேற்றைக்கு கருப்பு சிவப்பு கலர்ல சைக்கிள் ஓட்டிட்டு போய் உதயசூரியனுக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை மறைமுகமாக சொன்னவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே 60 ஆண்டு காலமா அந்த கட்சி நாசம் பண்ணிருச்சுன்னு அப்பாவும் சொல்றாரு, பையனும் சொல்றாங்க. இதுதான் சந்தர்ப்பம். என்ன தம்பி என்னாச்சு? எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து விஜய் பிஜேபின்னு சொன்னீங்க. அப்புறம் அவர் விஜய் கூட்டணி வச்சிருவாரு, நீங்க கூட்டணி வைக்கல. அதுக்கு ஒரு எலெக்ஷனுக்கு விஜய் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு வச்சிருவாரு. நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஸ்டேட்டஸ் தான் போட்டிருந்தாங்க. ஜென்சி டிஎம்கே வந்து என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சு, இன்னும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா சொல்லி ஸ்டேட்டஸ் நீங்க வந்து பிஜேபி தான் சொல்றீங்க. எப்போதான் வந்து விஜய் பிஜேபி இல்லை என்று நீங்கள் ஒத்துக்கொள்வீங்க? என்ன பண்ணா ஒத்துப்பீங்க? 2029ல ராகுல் காந்திக்காக விஜய் வாக்கு கேட்பார், அப்போவாது ஒத்துப்பீங்களா பிஜேபி? அப்போ பிஜேபி தான் சொல்றீங்க. என்னுடைய திரைப்படம் ஜனநாயகன் படத்தை சர்டிபிகேட் கொடுக்காம சென்சாரிலே முடக்கி வைத்திருக்கும் ஜனநாயக விரோத பாஜக ஒளிகன் ஒரு முறை சொல்லுங்க. சரி, நீங்க சொல்லுங்க, யார் ஜனநாயக படத்தை சென்சார்ல தடை பண்ணி வச்சிருக்காங்க? நீங்க பிஜேபி தானே. உங்களுக்கு இருக்கிற துணிச்சல் விஜய்க்கு இல்ல. அவன் சொன்ன வார்த்தை சொன்னா எல்லாரும் குடும்பத்தோட நாக்க பிடிங்கி சாகணும். உங்களுக்கு இருக்கிற துணிச்சல் விஜய்க்கு இல்ல. இத சொல்லுங்க, அப்புறம் ஒத்துக்கலாம். ஆக்சுவலா ஒரு பயந்து கேட்காம இல்ல. ஐ வாண்ட் டு பி ஆஸ் அ தமிழ் கை. எனக்கு வந்து திமுக ஒரு நல்ல அப்போசிஷனாக செயல்படணும், அவங்களுக்கு குரலுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும் அப்படின்னா, இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, அந்த கிரெடிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு, அப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் குத்தம் சொல்லாமல் 4 விஷயத்துக்கு மட்டும் குத்தம் சொன்னீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பவர் இருக்கும். ஒரு சின்ன சஜஷன் இல்லை, கிரெடிபிளாக 4 வச்சோம் தம்பி. இன்னைக்கு எல்லாரும் பேசணும். ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேலே ஆக்ஷன் 15 நாள் ஆச்சு, ஆக்ஷன் இல்லை. அதை நாங்கள் வச்சோம். அதுக்கு பதில் சொன்னாரா? எடுக்கணும் பதில் சொல்லல. என்னால முடியலடா. எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை சட்டமன்றத்தில் பேசாம வெள்ள இருக்க தரேன். எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? பெண்களுடைய பாதுகாப்பு நீங்க தானே கடிதம் எழுதுனீங்க அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல கைப்பட. அது ஏன் சார் உங்க ஆட்சியில நடைமுறையில இல்லைன்ற கேள்வி கேட்கிறோம். இது எல்லாமே பாயிண்டடா தானே வைக்கிறோம். விஜய் நடந்தா குற்றம் நின்னா குற்றம்னா நாங்க பர்சனல் மேட்டர்லாம் எடுத்து பேசலாமே. நீங்க சொல்ற 4 கேள்வியை விட உங்க ஆளுங்க பின்னாடி பாத்தீங்கன்னா 40 கேள்வி வந்து சராமரியா தூக்கி வீசுறாங்க. அத குறைச்சீங்கன்னா உங்க வாய்ஸ்க்கு இன்னும் ஒரு பவர் வரும். நான் சொல்றேன் 4 கேள்விகளுக்கு விஜய் பதில் சொல்லிட்டாருன்னு வெச்சுக்கோங்களேன், அந்த 40 கேள்விகள் வராது. நாம் போய் என்ன வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. விஜய் வந்து 30 நிமிஷத்துக்கு மேல பேசினாரு. ஆனா நீங்க எதை புடிச்சிக்கிறீங்க? இப்படி பண்ணிட்டாரு. அதுதான் அவர் இது தப்பா பேசியிருக்காரு அப்படி பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் ப்ரொடக்டிவா இருக்கும். அது வந்து சொல்ல போறியா இல்லையா? விஜய் ரசிகர்கள் அந்த 30 நிமிஷத்தை வைரல் பண்ணாங்களா, இதை வைரல் பண்ணாங்களா? இப்போ அது வைரல் ஆனது உங்களுக்கு பிரச்சனையா? மக்கள் பிரச்சனை மக்கள்கிட்ட போய் சேருதா? எது மக்கள்கிட்ட போய் சேருதா? 30 நிமிஷம் போய் சேருதா, இது போய் சேருதா? அப்ப அதுக்கு தான் நாங்க பதில் சொல்லணும். ஜனநாயகத்துல மக்கள்கிட்ட போய் சேர விஷயத்துக்கு தானே பதில் சொல்ல முடியும். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எலக்ட்ரிசிட்டி வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து 2021ல 5 மாசம் கழிச்சு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. போன ஆட்சி ஏடிஎம்கே தான் காரணம்னு 5 மாசம் கழிச்சு சொல்றாரு. சார் என்ன சொல்ல வரீங்க? அப்ப இவ்ளோ மின்வெட்டு இருந்துச்சா? மக்கள் ரோட்ல வந்து போராடினாங்களா? போராடல. அங்கங்க நடக்கிற ஹை டென்ஷன் இஷ்யூஸ்ல இருந்துச்சு. இன்னைக்கு அந்த டெக்னிக்கல் பிரச்சனைன்றது சொல்லலையே. திமுகவுடைய லாயலிஸ்ட் யாரோ ஒருத்தர் யூசப் பிடிக்க போயிட்டாரு சொல்றாரு. வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவல இருக்கு பாருங்கப்பா. நீங்க டெக்னிக்கல் லெவல்னு சொல்லுங்க. 5 மாசம் கழிச்சு செந்தில் பாலாஜி சொன்னது மெயின்டெனன்ஸ் டெக்னிக்காலிட்டி. இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? காலையில யாரோ ஒருத்தர் அதனால நைட் 7 மணிக்கு கரண்ட் போகுது. கவர்மெண்ட் சர்வெண்ட், அவருடைய கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சர்வெண்ட்ஸ் வந்து திமுகக்கு ஆதரவா வேலை பார்க்கறாங்கன்றாரு. கூச்சமா இல்ல அப்படி சொல்ல. உங்களுக்கு ஷேமா இல்ல? உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல எனக்கு இல்ல. வாடாத ஹோட்டலுக்கு 9 மேனேஜர். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.